ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மீனா பஜார் போயிட்டு மொக்கை வாங்கிட்டு வந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். நேற்று எங்களுக்கு தெரியாமல் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஊர் சுற்றிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ரிவெஞ்ச் இருக்குது. அதுக்காகவே நிறைய செலவு வச்சு சாரை அங்கேயே அழுக வச்சிடலாம். அந்த பஜாருக்கு தான் போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே செம்ம மழைங்க. நேற்றுமே மழை பெஞ்சது. நேற்று வீடியோ போடாத ரீசன் நேற்று என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன குளத்து மீன் இருக்குல்ல, அது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை சுத்தம் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்க பக்கெட்டில் பாதி பக்கெட் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன மீன் சமைக்கிறலாம் வீடியோவில் காமிக்காதீங்கன்னு சொன்னனால நான் காமிக்கல. சமையல் வேலையிலே ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால தான் போட முடியல. பஜாரில் போயிட்டு நாங்கள் என்னென்ன வாங்குகிறோம், அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. அந்த இடத்துக்கு போய் பைக்கை விட்டு கீழே இறங்கினதுமே மேடம் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கடையை பார்த்தாலும் வண்டி வேணும், பால் வேணும்னு. முதல்ல உள்ளே போய்க்கலான்னு சொல்லி பேசி நிப்பாட்டி வச்சுருக்கேன். நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 6:30 இருக்கும். அப்போவே மழை தூரிக்கிட்டு இருந்தது. எங்கள் கூட இன்னொரு தம்பி வந்திருக்கான். ரொம்ப நிறைய கடையெல்லாம் இல்லை. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரியல. செலவெல்லாம் அதிகமாகாது. வந்தாச்சு, சரி போகலாம் வாங்க. எல்லா கடையிலுமே ஒவ்வொரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு கடையில் இருக்கிற வேலை, இந்த பொருள்லாம் இருக்குன்னு வேற மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அதனால் ஒரிஜினல் வீடியோலாம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இந்த பையனை பார்க்கும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்து வந்தான். சூப்பராக இருந்தது. இந்த கடையெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எப்போதுமே எக்ஸிபிஷனில் இருக்கிற அதே கடை தான். என்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத வேணால் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். முதல்ல பாப்பாவை கொஞ்சம் விளையாட வைக்கலாம். ஏன்னா அங்கேருந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பலூன் மாதிரி, நல்ல பெரிய பலூன் மாதிரி பாப்பா மேலே ஏறி போய் சறுக்கி விழுவாள். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போகணுன்னாச்சு. அதுக்கு முன்னாடியே கண்ணாடி வாங்க போகிறாங்க அப்பாவும் பொண்ணும். பாப்பாவுக்கு எப்போதுமே கண்ணாடி அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணுவாங்க. வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி அவங்க அப்பா செலக்ட் பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இன்னுமே கொஞ்சம் பிளாக்காக காமிக்கிற மாதிரி இருந்ததுங்களா. அதனால் பிளாக் கலரில் பாருங்கன்னு சொன்னேன். பாப்பாவுக்கு சில நேரம் ஒயிட் அண்ட் பிளாக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லைங்களா. சரி பிளாக் கலரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். அது போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட்ட கண்ணாடி நல்லா இருந்ததா இல்லை செகண்ட் கண்ணாடியான்னு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாப்பா விளையாடினதே ராட்டனம் விளையாடணும்னு சொன்னால் நான் பயந்தேன். ஒரு மாதிரி சின்ன குழந்தை தானே, அதில் பக்கத்தில் நம்ம ஆள் உட்காரலாமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. கொஞ்சம் சிறுசாக இருந்தனால நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன். தேஜு வேணான்னு சொல்கிறா. இல்லை என் கூட யாரும் உட்காரக்கூடாது, நான் தனியாக தான் உட்காருவேன்னு சொல்கிறேன். இதில் 30 ரூபா சொன்னாங்க. சரிங்களா, சரின்னு சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு இங்கே பயம், ஒருவேளை தலை சுற்றுற மாதிரி இருக்குமோ. இது தாங்க ஃபஸ்ட் டைம் இவ போகிறது. இங்கே பாருங்கள், இப்போ கோவப்பட்டது நான் அப்பாவையும் கூட போங்கன்னு சொன்னதுக்காக இல்லை, நான் தனியாக தான் போவேன்னு கோவப்பட்டேன். அவள் என்னமோ சந்தோஷமாக தாங்க இருந்தா. ஆனால் கீழே நின்றுக்கிட்டு நான் தான் கத்திக்கிட்டே இருந்தேன், பிடிச்சிக்கோமான்னு. நான் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். செகண்ட் இதில் விளையாடும்போது நான் வீடியோ எடுத்த ஃபஸ்ட்டு அளவுக்கு பாட்டு சத்தம் கேட்கல. அதனால் ப்ளே பண்ணியிருந்தேன். இதுலேயுமே மேடம் ஹாப்பியாக இருந்தாங்க. பாப்பாவுக்கு முன்னாடி உட்காந்துருந்த பையன் லைட்டாக சிரிக்கவே இல்லை. நம்மளால் சிரிக்கிறத விடவே இல்லை. நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், என் பயத்தெல்லாம் உன் பொண்ணு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தான் ஏதாவது ஆகுமோ, கீழே விழுந்துருவாளோ, அந்த மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தேன். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ட்ரை பண்ணு எல்லா கடவுளையும் வேண்டிக்கோ. ட்ரை பண்ணு.
இந்த விளையாட்டு நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு பால் கொடுத்துருவாங்க. அந்த டேபிளில் இருக்கிற 6 கிளாஸுமே கீழே விழுற மாதிரி நம்ம அடிக்கணும். ஃபஸ்ட் டைம் அடித்ததில் பால் ஸ்க்ரீனில் பட்டு ஸ்டாண்டில் பட்டு எல்லாம் விழுந்தது. ஆனால் 2 விழலை. அது வந்து சான்ஸ் போச்சு. ஒரு சான்ஸுக்கு வந்து 20 ரூபா. அகைன் ஒரு டைம் ட்ரை பண்ண சொன்னேன். அதுவும் பண்ணாங்க. அது அந்த ஸ்க்ரீனில் தாங்க போய் படுது. இவங்க ட்ரை பண்ணதுக்கப்புறமே ஒரு 4-5 பசங்க ட்ரை பண்ணாங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் யாராவது ஒரு ஆளாவது அடிக்க முடியுதான்னு. ஏன்னு தெரியல, ஒருவேளை அங்கே நிறைய படம் போட்டிருக்கிறனாலையா. ஆனால் குறி பார்த்து அடிக்கிறதுனா எல்லாரும் அடிச்சிருவாங்களே, இது சின்ன விஷயம் தானே நினச்சேங்க உண்மையாகவே. ஆனால் இவரால் முடியலை. அப்புறம் அந்த பசங்கள்னாலேயுமே முடியாமல் இருக்கும்போது தான் நினச்சேன் கஷ்டம்னு. இந்த கடையை காட்டின ரீசன் வந்து இதே மாதிரியுமே தமிழ்நாட்டிலலாம் எக்ஸிபிஷன் நடக்கும்ல, அதில் எத்தனை பேர் இந்த கடை இன்னமும் வச்சுருக்காங்க, வருமா என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த கடையில் ஏதாவது சாப்பிட்லாமேன்னு வந்திருந்தோம். இங்கே வந்து மிளகால பஜ்ஜி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸில் போட்டிருந்த போண்டா ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து மைதா இனிப்பு போண்டா. அது வந்து மேலாக நல்லா இருந்தது, உள்ளே சரியாக வேகலை. இன்றைக்கி உண்மையாகவே எனக்கு இங்கேருந்து கிளம்பும்போதே வயிறு சரியில்லைங்க. அதனால் நான் எதுவுமே வாங்கலை. பாப்பாவுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்திருந்த தம்பிக்கு ஒன்று மட்டும்தான். இவருமே வேணான்னு சொல்லிட்டார். ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது. எப்போயாவது நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, அதோட அவ்வளோதான். இப்போல்லாம் நாங்கள் நூடுல்ஸே சாப்பிட்றதில்ல. பாப்பாவுக்கு அந்த மிளகா பஜ்ஜி தான் வேணும்னு சொன்னால், நான் சூடாக இருக்கும், அதை விட காரமாக இருக்கும் வேணான்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருவாங்களாம். ஒரு கடி தான் கடிச்சா தேஜு வேணான்னு சொல்லிட்டா. நான் வந்து அது ஆல்ரெடி காரமாக இருக்கும், மூணுலேயுமே ஒன்று கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சுத்தமாக சாப்பிடல. அந்த மைதா போண்டா வந்து உள்ளே மட்டும் சரியாக வேகாமல் இருந்ததுங்க. இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு எதுவுமே சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா வயிறு ஐயோ நம்மளுக்கு நல்ல வயிறு இல்லை, அதனால் வேணாம். கூட்டிகிட்டு போ இங்கே வா கூட்டிகிட்டு போ. टाका टिके गुहा ना, टाका टिके गुहा नीडल टा देखा बैठे सोची लगा के दे तो जा इधर पड़ेबा ना हैं पड़ेबा आओ कोई तो ले जा. மொபைல் பார்க்கும்போது எப்படியோ கற்றுட்டு இருந்திருப்பா போல். அந்த கடையை பார்த்தோன்னே என் கையில் டேட்டு போடணுன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே போயிட்டு பயத்தை காமிச்சா தான் சரி வரும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்காதுன்னு நேராக கூட்டிகிட்டு போயிட்டோம். எப்படி பயத்தில் வேணான்னு சொன்னால் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தேஜுவும் அவங்க அப்பாவும் ஒரு பிளேட் மிக்ஸு நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. சிக்கன் நூடுல்ஸை இங்கே வந்து மிக்ஸு சாமின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி ஒன்று. நான் எதுவும் சாப்பிடலைங்க. எப்போதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வாங்கினேன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஒரு பொருள் 10 ரூபா தானங்க சொல்லுவேன். ஆனால் இந்த கடை வந்து இந்த டைம் 5 ரூபா கடை. சரிங்களா. என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க விளையாட்டு சாமான ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க, எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நான் அதில் சில்வர் பாத்திரம்லாம் பார்த்துட்டு, அம்மா எனக்கும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறியாம்மா அப்படின்னு டெய்லியும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாள் விளையாடுற நேரமெல்லாம். இதை வந்து எனக்கு பெலா மாதிரி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்லம்மா, வாங்கி கொடுப்பியாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால் அவளுக்காக எல்லாத்துலேயும் ஒன்று ஸ்பூன் மட்டுமே ஒரு 2-3 வாங்கியிருந்தேங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இங்கே பாரு. அவளுக்கு பிடிச்ச பொருள் நாங்கள் வாங்கும்போது அவகிட்ட காமிக்கவே இல்லை. அந்த தம்பிக்கிட்ட சொல்லி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொல்லி வாங்கினோம். பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு ஒரிஜினல் வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் ப்ளே பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகும்போது எந்த மாதிரியெல்லாம் பாட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பஸ்ஸு இல்லை எங்கேயாவது கடையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரிஜினல் வீடியோவில் நம்ம பேசி தான் ஆகணும்னு எடுக்கும்போது அது ஒரு 15 செகண்ட் இல்லாட்டி 13 செகண்டுக்குள்ளே காமிச்சோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்களா. அதிகமாச்சு அப்படின்னா அந்த பாட்டு யார் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்களோ இல்லை அந்த பாட்டோட சொந்தக்காரங்களுக்கு தான் போய் பணம் சேருமா. நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு பணம் வராதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயமே சில மியூசிக் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில மியூசிக் அக்செப்ட் பண்ணல. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. நல்லா குதிச்சுக்கிட்டு இருந்தா
அதுக்கப்புறம் வந்து எனக்குமே சில பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஜாடியில் உப்பு வச்சுக்கோங்க. வாங்கியாச்சு. ஒன்று வந்து 30 ரூபா தான் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை விட கொஞ்சம் பெருசு ஆன்லைனில் ரெண்டும் சேர்த்து 380 எவ்வளவோ பார்த்தேன். நான் கேட்ட உடனே 30ன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியம். எப்படின்னா நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கூட ஒரு கரண்டி இருக்கும் இல்லைங்க, அது வந்து கொஞ்சம் பெருசு 120 ரூபா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுசு 100 ரூபா சொன்னாங்களா. ஒரே நாளில் இவ்வளோ பர்ச்சேஸ் வேணாம், இன்னமும் நம்ம ட்ராவல் விளாக் போக வேண்டியது இருக்குது, அதனால் இப்போ வேணால் இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோன்னு விட்டுட்டேன், இல்லாட்டி அங்கே போனால் நான் வாங்குவேன். பருப்பு மத்து தேடினேன், ஏன்னா முருங்கைக்கீரை கடையில் அப்போது அது முடிஞ்ச அளவு தான் கடைய முடியுதுங்களா, அதனால் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற பருப்பு மத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து நடுவில் உடஞ்சி போயிருந்தது, அதை எடுக்கல. ரெண்டாவதாக எடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, கீழே இருக்கிறது ஓகே, ஆனால் இடையில அந்த பூ மாதிரி தானே இருக்குது, இதுவும் ஒரு வேளை கடைய முடியலன்னா அதனால் நம்ம ஊர்லேயே நல்ல உருண்டையாக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். வேறு எதுவும் பார்க்கல, சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவும் வாங்கலை, அதோடு போயிட்டோம். எத்தனை பேர் வீட்டில் இப்படி நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வந்த உடனே அவள் படுத்துக்கிட்டு அவளுக்கு செப்பல் கூட நான் தாங்க கழட்டி விட்டேன் சொல்கிறா. கால் வலிக்குதுமா, ரொம்ப நேரம் நடந்துட்டேம்மாங்கிறா. அங்கேருந்து வரும்போதே தூங்கி விழுந்ததால தூக்கிட்டு வந்தேன். படுத்துக்கிட்டு சொல்கிறா, எனக்கு கால் வலிக்குதுமா, கொஞ்சம் செருப்பு கழட்டி விடுமா. டைம் இப்போ 8:18 ஆகுதுங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் நைட் டைம் மழை பெஞ்ச மாதிரி இருந்தனால என்னவோ மேக்கப் கொஞ்சம் அப்படியே இருக்குது. பகல் நேரம் அப்படி இருந்தால் போயிட்டு வரும்போது எண்ணெய் வடிஞ்சு போய் கேவலமாக இருந்திருக்கும். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இங்கே கொசு தொல்லை தாங்க முடியல, அதனால் கை காலெல்லாம் ஸ்டால் வச்சு மூடிட்டு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். தேஜுவுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, அவளுக்கும் கொசு கடிச்சிருக்கும் போல். அப்பாவும் பொண்ணும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சமைக்கிறமா இன்னைக்கு அப்பாவுக்கு? தமிழில் சொல்லு. பம்படம்னா என்ன சொல்லுவாங்க தமிழில்? அப்பளம், கீரை, சோறு, சாம்பார். நம்ம வாங்கின கேஸ் என்னாச்சுப்பா, இடம் பத்தலையா? நம்ம வாங்கின ஸ்டவ்வு சிறுசா இருக்கா? சரி, அதில் கீரை பொரியல் செஞ்சுக்க, இதில் சாப்பாடு சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.